சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் பீஸ் மசாலா. ரெஸ்டாரண்ட்லாம் வந்து மட்டர் பன்னீர்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதை வந்து வீட்டில் நம்ம சுலபமாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவை வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டாணி வந்து 300 கிராம் அளவு பட்டாணி. இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். தக்காளி பார்த்தீங்கன்னா 5 தக்காளி, பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன், ரொம்ப புளிப்பு இருக்காது. இஞ்சி வந்து ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சியும் ஒரு 7-8 வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு போடலாம், அதுக்கு பதிலாக வந்து கசகசாவும் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா எடுத்திருக்கேன். இந்த கிரேவி வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய் தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 5 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு சீரகம், இது வந்து கஸ்தூரி மேத்தி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, மற்ற எதுவும் எடுக்கல, கல்பாசி இதெல்லாம் தேவையில்லை. இந்த கிரேவி இந்த வெங்காயத்தை கலையெல்லாம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், இது வீட்டிலே செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம். இது பட்டரும் வீட்டில் செஞ்சது தான். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, இதெல்லாம் நம்ம வந்து அரைக்க போகிறோம். அதனால லைட்டாக நம்ம வதக்கினா போதும். இந்த வெங்காயத்துக்கூடையே நறுக்கி வச்ச இஞ்சியும் வெள்ளைப்பூடு லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோம் இதுலேயே. அப்படியே இதிலே கசகசாவையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த டயத்தில் வந்து நீங்கள் கசகசாவுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் தான் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே தக்காளியும் சேர்த்துக்கிறோம். நம்ம எடுத்து வச்ச உப்பெல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி வதங்க ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கசகசா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிடுங்க, ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர். இங்கே வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு சீரகமும் எல்லாம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அது தாளிச்சிடும். இதிலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அப்படி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி இப்படி போடுங்க. ஸ்டார்டிங்லேயே போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிண்டி விடுங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இந்த கிரேவி வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறோம். இது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான், நாங்கள் கடையில் வாங்கினது. இது அப்படியே கொஞ்சம் சீக்கிரத்தில் வெந்துடும். பச்சை பட்டாணி தான். ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை உரிச்சு போட்டாலும் இதான் மெத்தடு. இப்போ பட்டாணி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா பன்னீர் வந்து ரொம்ப வேக தேவையில்லை, பட்டாணி லைட்டாக வேகணும். எண்ணெயிலையோ நெய்லையோ வறுத்தும் போடலாம் பன்னீரை. நாங்கள் வந்து எப்போயுமே இப்படி தான் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் சுடுதண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சுடுதண்ணியில் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் போட்டு ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இறக்க போகும்போது கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டரும் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பீஸ் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பரிமாறும் போது மேலே ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமை போடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.